Hi friends, welcome back to our channel. Today recipe 3-in-1 easy snack. ஒரே ஃபில்லிங்கை வச்சு 3 different types of snack பண்ண போகிறோம். இதை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் அரை கப் தண்ணி விட்டு பாயில் பண்ணுங்கள். இதில் அரை கப் வெல்லம் சேர்த்து நல்லா பாயில் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கிறதுக்காக இதை இப்போது மெல்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 3 விசில் வந்தாச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா மசிஞ்சிருக்கணும் பருப்பு. இப்போ இதில் நம்ம வெல்லம் கரைச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நல்லா திக்காகிறது வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இதில் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நல்லா கெட்டியாகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜ் இருக்கணும். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக உருட்டியாச்சு. ஃபஸ்ட்டு டிஷ் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்வீட் பூரி செய்ய போகிறோம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இதில் நீங்கள் ரவா சேர்த்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். அது ஆப்ஷனல் தான், வேண்டான்னு விட்டுடலாம். இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பூரி பிசைகிற மாதிரி கெட்டியாக பிசைங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம சின்ன சின்ன பூரியாக இதை திரட்டிடலாம். ஃபஸ்ட்டு இதை சின்னதாட்டி கை வச்சு இப்படி ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. அதுக்குள்ளாடி நம்ம ஃபில்லிங்கை வச்சு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட்டை வச்சு உருட்டிக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃபில்லிங் வெளியே வராத அளவுக்கு தேய்ச்சா போதும். இப்போ இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் ஆறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போது ஸ்வீட் பூரி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டிஷ் நம்ம போலி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசையணும். போலிக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும். அதுக்காக எண்ணெயோ தண்ணியோ நிறைய விடணும்னு அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் நெய் விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைங்க. போலிக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்படி அப்படியே ரப்பர் மாதிரி இழுத்துகிட்டே வரும். அந்த லெவலுக்கு மாவு இருக்கணும். அதுக்காக நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுட்டே இருங்க. அது அப்படி சாஃப்ட் ஆயிரும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இது மேலே எண்ணெய் தடவி மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் மூடி இருக்கட்டும். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ எலாஸ்டிக்காக இருக்குது. நல்லா இழுந்து வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் இருக்கணும். இதை நல்லா சின்னதாக பரத்திக்கோங்க. இதில் மாவை சென்டரில் வச்சு நல்லா கவர் பண்ணி நம்ம கையை வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். வாழை இலை யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஏதாவது பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவி அதுக்கு மேலேயும் நீங்கள் தட்டிக்கலாம். கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு இதே மாதிரி பரத்தி எடுத்துக்கோங்க. இப்படி கையால் தட்டுறது கஷ்டமாக இருந்துன்னா நீங்கள் ரோலர் வச்சு கூட உருட்டிக்கலாம். கையால் செஞ்சாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா தின்னா பரத்திக்கோங்க. இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. கை வச்சு பரத்துறது கஷ்டமாக இருந்தால் இதே மாதிரி மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு இதே மாதிரி கட்டையை வச்சு மேலே பரத்திக்கோங்க. ஒட்டாது, ஈஸியாக வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஷீட்டை எடுத்துகிட்டு நம்ம தோசைக்கல்லை போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்லை கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க. இப்போ இதை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி விட்டுட்டு இலையை மட்டும் தனியாகிடுங்க. 2 சைடும் நல்லா வேகிற வரைக்கும் மாற்றி மாற்றி போட்டு சுட்டுடுங்க. மேலே வந்து இந்த ப்ரௌன் கலர் ஸ்பாட் வர்றது வரைக்கும் நல்லா திருப்பி போடுங்க. 2 பக்கம் நல்லா வேக விடுங்க. இப்போ சாஃப்டான நல்ல போலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்வீட் பன் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு 1/2 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அது ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும். இப்போ 1 கப் மாவு எடுத்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க.
அதையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவும் நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக தான் பிசையணும். அப்போ தான் பன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா அழுத்தி இப்படி பிசைங்க. மாவு நல்லா இருந்து சாஃப்டாக வரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 hour நல்லா ப்ரூஃபிங் ஆகட்டும். 1 hour கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா ரைஸ் ஆகிருக்கும். இப்போ இதை நல்லா இப்படி ரவுண்டாக தட்டி விட்டுடலாம். கை வச்சு தட்டுங்க. இல்லைன்னா இதே மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் போட்டு நல்லா ரவுண்டாக எல்லா பக்கமும் கரெக்ட் சரிசமமாக இருக்கிற மாதிரி பரத்திக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை நம்ம சின்ன சின்ன போர்ஷனாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த ஷேப்பில் சேர்த்துட்டு இதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பன்னாட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இதே மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வெளியே வராது. இதை நீங்கள் பேக் பண்ணி தான் எடுக்க போகிறீங்க. ஓவன் இல்லைன்னா நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணும்போது சைடில் இருக்க மாவை வெளியே வராமல், அந்த ஃபில்லிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக மாவை லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ட்ரேயில் 30 மினிட்ஸ் ப்ரூஃபிங் விட்டுருக்கோங்க. அப்போ நல்லா ரைஸ் ஆகும். இதை நம்ம பேக்கிங் பண்ண போகிறோம். 175 டிகிரி 20 to 25 மினிட்ஸ் நம்ம பேக்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பன் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.